நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். மேலும் இந்த நான் காணும் கனா நீயா தொடர்கதையின் இறுதி அத்தியாயங்களை இனி வரும் எபிசோடுகளில் காணத் தவறாதீர்கள். மேலும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும் தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இந்த கதை அடுத்த கதையோட தொடர்ச்சியாக கூட இருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். நீ இருந்தனா எனக்கு எப்பவும் கெட்ட பேர் தான். நீ இருந்தாலும் சந்தோஷமா போயிட்டு வா. என்ன பண்றேன் பாரு, சந்தோஷமா போயிட்டு வா. ஏன் உயிரோடைய பார்க்க வந்த கடைசியாலாம் நானாவே இருக்கட்டும். டாக்டர் வந்துட்டு. டாக்டர் என்னாச்சு? சரியாயிடுச்சுல? ஐ எம் சாரி, சி இஸ் நோ மோர். டாக்டர் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், அவங்க இறந்துட்டாங்கம்மா. ஐ எம் சாரி. ஐயோ அம்மா, என்னை விட்டுட்டு போயிட்டியம்மா. இனி எனக்கு யார் இருக்கா? டாக்டர் என்ன சொல்கிறீங்க டாக்டர்? எங்கள் அக்காவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நீங்கள் பாருங்கள் டாக்டர். வேறு ரூம் ஏதாவது மாறி வந்துட்டீங்களான்னு போய் பாருங்கள் டாக்டர். அலமேல அக்கா ரூமு ஏதோ வந்து பார்த்தீங்களான்னு பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள் டாக்டர். மேம், நீங்கள் சொல்கிறது புரியுது, பட் அவங்க இறந்துட்டாங்க. ஐ எம் ஸோ சாரி. தேவை அழுவாதடி. அக்கா, ஏன்க்கா எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம் தான் அந்த கடவுள் கொடுப்பாருன்னு தெரியல. கஷ்டங்கள் இருந்தாலும் எங்கள் அம்மா என் கூட இருந்தாங்க. இப்போ என் அம்மாவையும் கூட்டிக்கிட்டீங்களாக்கா? ஏடி ஒன்றும் இல்லடி. தேவி நாங்களாம் இருக்கோம், அழுவாதம்மா. அம்மா, சின்ன பொண்ணு, எங்க அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாத டைமில் அக்கா தாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு. என்னால் இதை நம்பவே முடியலைங்க. சின்ன பொண்ணு, என்னாலையும் முடியல சின்ன பொண்ணு. இப்போ என்ன பண்ணுறது? மாமா இருந்தாவது எல்லாம் பண்ணுவார். இந்த மாமா எங்கே போனாருன்னு தெரியல. தனியாக இந்த அக்கா இவ்வளோ நாள் பிள்ளைங்கள வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிள்ளைங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளைங்க இனிமேல் என்ன பண்ணும்? நம்ம ஆறுதல் சொன்னாலும் தாயே தேகாதா? எங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துப்போங்க. இப்போ பார்த்துக்கிறது இருக்கட்டும். இப்போ நல்லபடியாக அக்காவுக்கு காரியத்தை செய்யணும். நான் ஏற்பாடு பண்ணுறேன். நீ இவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. சரிங்க தேவி. ஏயா சொல்லுமா. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லையா? நல்லபடியாக காரியத்தை முடிச்சு வை. யாரும் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்குங்க அந்த 2 பிள்ளைங்க. கூட இருந்து நம்ம தாயை பார்த்துக்கணும். சொந்தக்காரங்க இல்லைனாலும் அந்த பிள்ளை நமக்காக ஓடி உழைச்சி எவ்வளோ உதவி செஞ்சுருக்கா. அவளுக்கு செய்கிற நன்றி கடனாக இருக்கும் ஐயா. மராசி அதான் கடவுள் சீக்கிரமாக அழைச்சிக்கிட்டாரு. என்னால் ரொம்ப கஷ்டத்தை தாங்க முடியலம்மா. சரிம்மா, நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. சரியா, பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வாங்க. சரிம்மா. தேவி அழுவாதரி, நாங்கள் இருக்கோம். அக்கா அக்கா, பாட்டி, என் பாட்டி, எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது. ஒன்றும் இல்லை மட்டி, நாங்களாக இருக்கோம். என்ன எல்லாம் இங்கே கூடி அழுதுகிட்டு இருக்காளுங்க? சொந்த வீட்டுக்கு போகணும்னு பார்த்தா இங்கே டாரா போட்டுருவாளுங்க போலயே. அம்மா பார்த்தா என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? ஆமாத்தா, நல்லவங்களுக்கு தானே இந்த காலத்தில் சோதனை வருது. என்ன பண்ணுறது? அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் அடுத்ததுலாம் என்னம்மா பண்ண போறீங்க? என் மாவன் அங்கே இருக்காம்மா. கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடும் சொன்னாங்க. என்னது, இங்கே வருங்களா? ஆமாம்மா. என்னம்மா, யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? இங்கெல்லாம் உங்கள் பாடி வரக்கூடாது. வாடகை வீடுனா சொந்தம் நினச்சிக்கிட்டீங்களா? அப்படி கேட்காம நீங்கள் பேசாமல் இங்கே எடுத்துகிட்டு வருவீங்க. நான் அவ்வளோதாம்மா சொல்லிட்டேன். இங்கெல்லாம் வைக்கக்கூடாது, அவ்வளோதான். பின்ன என்னம்மா, என்கிட்ட கேட்டீங்களா? நீங்கள் கேட்டாலும் நான் விட மாட்டேன். என் வீட்டிலலாம் இங்கே செத்தவங்களை வைக்கக்கூடாது. எடுத்துகிட்டு எங்கேயாவது போங்க. எங்கம்மா போகிறது? அவங்க எதுவும் இல்லைன்னு தானே உங்ககிட்ட வாடகை வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? என் வீட்டில் வைக்கக்கூடாதுமா, அவ்வளோதான். அக்கா, உங்கள் காலில் கூட விழுவுறேங்க்கா. எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்கக்கா.
ஏய் இந்தாம்மா ஏந்திரி, காலில் நீ எப்படி தான் விழுந்தாலும் நான் சொல்கிறது தான், இங்கே வரக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, நான் கிளம்புறேன். அக்கா அக்கா சொல்றது கேளுங்கக்கா கொஞ்சம். அக்கா ப்ளீஸ்க்கா. பாருங்கம்மா, நான் சொல்கிறது தான், பிரேதம் இங்கே வரக்கூடாது, வீட்டில் வைக்க முடியாது, அவ்வளோதான். இங்கே அசிங்கப்படாமல் போயிடுங்க. என்னக்கா ஒரு மனிதாபிமான கூட இல்லாம இந்த பொப்பலை பேசிட்டு போகுது. என்னடி பண்ணுறது, அவங்க வீடு இல்லை, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஐயோ இன்னும் நான் என்னென்ன வேதனை அனுபவிக்க போகிறேன்னு தெரியலையே. அப்பா எங்கப்பா இருக்க நீனு, வாப்பா. அம்மா இப்போ என்னடி பண்ணுறது பாட்டி, கடைசியா எங்களுக்கு கடன் வச்சிலாம் போகுது. ஒரே ஒரு இந்த தோட்டத்து வீடு இருக்குது, அந்த வீடு ரொம்ப பழைய வீடு, அதை மட்டும் சுத்தம் பண்ணி அம்மாவை அங்கேயே வச்சுக்கலாம். அதுதான் எங்களுக்கு பாரம்பரியமாக மிச்சம் இருக்க வீடு பாட்டி. அங்கே வாங்க போகலாமா? இங்கேருந்து ஏதோ பிரச்சனை நடந்தா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். போகும்போது அது சந்தோஷமாக அனுப்பி வைப்போம் பாட்டி. சரிடா கண்ணு, அழுவாத. ஏட்டி சின்ன பொண்ணு, அந்த வீடு தெரியுமாடி? அந்த பிள்ளை சொல்கிற வீடு அதான் எனக்கு தெரியும். அதான் எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும் அத்தை கல்வி. அங்கதான் அத்தை கதை சொல்லி நிலாச்சோரில் எங்களுக்கு கொடுத்துச்சு. இப்போ அக்கா இல்லையே. சரிமிடி, அங்கே எல்லாம் வாங்க முன்ன போய் ஏற்பாடு பண்ணி வைப்போம். அவனுக்கு நான் ஃபோன் அடிச்சு அங்கே கொண்டு வர சொல்கிறேன். சரி அத்தா. அனு அனு ஏங்க என்னாச்சு? ஏன் இப்படி அழுகுறீங்க? ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அனு நான் எப்படி சொல்லுவேன்? அண்ணன் என்ன அண்ணி என்னாச்சு? அண்ணன் ஏன் இப்படி அழுகிறாரு? அதான் ஜீவா கேட்ட சொல்ல மாட்டாரு. ஏங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அண்ணா என்னண்ணா ஆச்சு? ஜீவா ஜீவா அண்ணா, என்ன ஆச்சு சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஜீவா ஜீவா அனுவோட அம்மா இறந்துட்டாங்களாண்டா. என்னங்க சொல்றீங்க? ஆமா அனு, இப்பதான் வர்கீசன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, நான் என்ன பண்ணுவேன்? நீ கஷ்டத்துல இருந்து உன்னை பார்க்க வராம இப்படி ஆயிடுச்சு. ஆனா என்னன்னு சொல்றீங்க? எப்படி ஆச்சு? ஆமா ஜீவா, ஏதோ நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களாம். நல்லா தான் இருந்தாங்களாம், எப்படி இறந்தாங்கன்னு தெரியலையா. சரி வாங்கண்ணா போலாம் கார்ல. சரி ஜீவா. ஐயோ அம்மா, அக்கா வாடியனு. ஐயோ அக்கா, நம்ம அம்மா நம்மளை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே அக்கா. இனிமே நம்மளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருக்கா இருக்கா? அக்கா அம்மா. அக்கா இந்த 3 பிள்ளைங்களையும் பார்க்க மனசு ரொம்ப வலிக்குதுக்கா. இப்படி அலமையிலக்கா தவிக்க விட்டுட்டு போயிடுச்சு. யாருக்கு என்ன எழுதிருக்கும் இப்படி தானடி. அக்கா நல்லா இருக்குன்னு சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னா, பார்க்க போலான்னு பார்த்தா அக்கா நம்மளை பார்க்காமலே இப்படி நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு. அழுகாதீங்கடி, நாங்க இருக்கோம். தம்பி சுப்பிரமணி எங்க இருக்கான்னு தேட முடியுமாப்பா? ஆமாப்பா. அக்கா இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சா எங்க இருந்தாலும் கண்டிப்பா வந்துடுவார். போயிட்டு 2 மாசம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு திரும்பல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏதாவது உங்களால முடிஞ்சா அண்ணனை கொண்டு வர முடியுமாப்பா? அக்கா 2 மாசமா தேடாத இடம் இல்லைக்கா. எங்கே போனாருன்னு என்னன்னு ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் இன்னொரு தடவை தேடி போகிறேங்க்கா. அண்ணா வாங்கண்ணா, போய் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்ப்போம். சரியா, முடிஞ்சா தேடி கூட்டிட்டு வாங்கய்யா கையோட. அவ ஆசையா நிம்மதியா சந்தோஷமா சாந்தி அடையணையா. சரிங்க பாட்டி. அக்கா மற்றதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் தம்பி. அவர்கிட்ட சொல்லியாச்சு, வந்த பிறகு நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச மாமாவை மட்டும் சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க. சரிங்கக்கா. அண்ணா ஃபோன் அடிக்குது, ஆன் பண்ணவா? பண்ணிட்டேன் தம்பி. சொல்லுங்க, யாரு? என்னது மாமா அங்க இருக்காரா? எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. இந்த நான் காணும் கனா நீயா தொடர்கதை இறுதி அத்தியாயத்தை நோக்கி செல்கின்றது. எனவே இனிவரும் பரபரப்பான இறுதி அத்தியாயங்களை காணத் தவறாதீர்கள். மேலும்
இந்த கதை தொடரணுமா இல்லை வேணாமா வேற எந்த மாரி கதை ஸ்டார்ட் பண்ணலாங்கிற சஜஷனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்கன்னா அடுத்து புதுசாக வர கதைகளை நாங்கள் நல்லா கொண்டு வருவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிவாக இருக்கலாம், இல்லை அடுத்த கதையோட தொடக்கமாக கூட இருக்கலாம். உங்களோட அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் சஜஷனும் கொடுத்தாங்க. கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவோம். மேலும் உங்களுக்கும் வேறு என்ன மாதிரி ஸ்டோரி கொண்டு போகலாம், இல்லை என்ன ஸ்டோரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவோம். ஆமாம் மக்களே, தொடர்ந்து நம்ம கார்ட்டூன் சேனலுக்கு ஆதரவளியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.